பொன்மனச்செம்மலை வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, யார் வந்தாலும் சாப்பிடாம கை நினைக்காம விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க, உண்மையா அந்த கையை கொடுங்க. நாங்களாம் பொன்மனச்செம்மலை பக்கத்துல பார்த்ததே கிடையாது, ஐயா பார்த்திருக்காங்க. இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. ஆமா, எம்ஜிஆர் வீட்டிலே பையனும் போலீஸ் தான். எம்ஜிஆர் வீட்டிலே டியூட்டி போட்டாக்கா அவரு சாப்பாடு ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அனுப்புவாரு. அதனால எத்தனை நாள் அவருக்கு டியூட்டி இருந்தாலும் அங்கதான் சாப்பிட்டுட்டு வருவாரு. இப்ப ரீசெண்டா விஜயகாந்த் இறந்திருக்காங்க, அவங்களுமே கூட பொன்மனச்செம்மலை பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு இருந்தாரு. அவருடைய இறப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு, மக்களுக்கு எல்லாம் நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஆளை கூட அவர் கஷ்டப்படுத்தினது கிடையாது. யாரு போய் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு செய்வார். கண்டிப்பா இந்த நேரத்தில் விஜயகாந்த் சாரை இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற வேதனையும் இருக்கு. நேற்று அங்கேயும் போயிருந்தோம், 16வது நாள் காரியம் வந்துட்டு இருந்து நிறைய பேர் வந்து அழுது பேட்டி கொடுத்துருந்தாங்க. உண்மையாக ஒரு சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கிடைக்கும். ரொம்ப நன்றி, எங்களோட கலந்துக்கிட்ட உங்களுடைய பொன்னான நிமிடங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் 2 லைன் பேசலாம்.